எதிரிகளின் பதுங்கு குழிகளை துகளாக்க இந்திய விமானப்படைக்கு கிடைக்க போகிறது ஒரு பிரம்மாண்டமான ஆயுதம். அதன் பெயரே ஹேமர். பெயருக்கு ஏற்றாற் போலவே எதிரிகளின் தலையில் சுத்தியால் அடித்தது போல தாக்கும் வல்லமை கொண்டது இந்த ஏவுகணை. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரான் இந்தியா வரும்போது இந்த ஏவுகணைகளை இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கான வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. ஏற்கனவே நம்மிடம் உள்ள ரஃபேல் விமானங்களில் இந்த ஹேமர் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் இதுவரை இவற்றை நாம் பிரான்சிடமிருந்து இறக்குமதி செய்து வந்தோம். இனி அந்த கவலையே வேண்டாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் பிரான்சின் சாஃப்ரான் நிறுவனமும் இணைந்து இந்தியாவிலேயே இந்த ஹேமர் ஏவுகணைகளை தயாரிக்க போகிறார்கள். இது மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இந்த ஏவுகணையின் ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இது ஒரு ஃபயர் அண்ட் ஃபர்கெட் வகையை சேர்ந்தது. அதாவது ஒரு முறை இலக்கை லாக் செய்து ஏவி விட்டால் போதும், அதுவே தேடி சென்று அழித்துவிடும். சுமார் 60 முதல் 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் எதிரிகளின் இலக்குகளை கூட இது துல்லியமாக தாக்கும். மலைப்பகுதிகளில் பதுங்கி இருக்கும் தீவிரவாதிகளின் பதுங்கு குழிகளை அழிப்பதற்கு இதுதான் சரியான ஆயுதம். வெயிலும் மழையும் இதை ஒன்றும் செய்ய முடியாது. இரவோ பகலோ எந்த நேரத்திலும் இது செயல்படும். ஒரு ரஃபேல் விமானத்தில் ஒரே நேரத்தில் 6 ஹேமர் ஏவுகணைகளை பொருத்தி வெவ்வேறு இலக்குகளை தவிடுபொடியாக்க முடியும். அது மட்டுமல்ல, நம்முடைய தேஜஸ் விமானங்களிலும் இதை பயன்படுத்தும் வசதி வரப்போகிறது. இது தவிர 114 ரஃபேல் விமானங்களை வாங்குவது குறித்தும் டாடா மற்றும் ஏர்பஸ் இணைந்து கர்நாடகாவில் ஹெலிகாப்டர் தொழிற்சாலை அமைப்பது குறித்தும் மோடியும் மக்ரானும் விவாதிக்க இருக்கிறார்கள். மொத்தத்தில் இந்த ஒப்பந்தம் மட்டும் கையெழுத்தானால் இந்தியா வான்படையின் பலம் பல மடங்கு அதிகரிக்கும் என்பதில் சந்தேகமில்லை.